அதிமுகவோட ரத்தத்திலேயே அதிமுகவின் தலைவர்களாக இருந்தவங்க ரத்தத்திலேயே திமுகவை வீழ்த்தணுங்கிறது தான் எண்ணமா இருக்கும். ஆனா அதை தாண்டி பன்னீர்செல்வம் இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல்ல திமுக வெற்றி பெறுவது மாதிரி தெரியுதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதுக்கு முதல் வரி என்ன சொன்னார்? அந்த பேட்டியில ஓபிஎஸ் சொன்ன முதல் வரி என்ன? எதிரிகள் பிரிஞ்சிருக்கனால கட்சி ஒற்றுமை இல்லாத அதிமுக முதல்ல அதை சொல்லிட்டு எடப்பாடி சொல்லணும். எடப்பாடி அதுக்கு வெக்கப்படணும். ஓபிஎஸ் வெக்கப்படக்கூடாது. வேற வேற இப்படி சொல்லுவானா? அப்படிதான் சொல்லணும்ன்ற. அதை சொல்லியும் கூட உங்களுக்கு புத்தி வரலையே, அப்ப எடப்பாடி என்ன பண்ணுவீங்க? அதை சொல்லி கூட எடப்பாடிக்கு புத்தி வரலைன்னா ஓபிஎஸ் என்ன சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்க? போற போக்குல சொல்லல. 21 வரலாறு கையில வச்சுக்கிட்டு பேசுறாரு ஓபிஎஸ். பிரிஞ்சிருந்தா நீங்க சொன்னீங்கல்ல 18 இடங்கள்ல தினகரன் நாள் தோன்றும். ஆமா, குருமூர்த்தி அதான் சொன்னார். குருமூர்த்தி யாரும் சொல்ல, வரலாறு சொல்லுது, பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆதாரம் இருக்கு. அவர் தனியா நிக்கிறேன்னு சொன்னாரா தினகரன்? அமித்ஷா ஹெச் ராஜா வரைக்கும் எல்லாரும் வெளிப்படையா சொன்னாங்களே. நாங்க கடைசியில கூட கேட்டு பார்த்தோம், எங்க கிட்ட கொடுங்க நாங்க கொடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். மறுத்தது யார்? தினகரனா எடப்பாடியார்? சும்மா சொல்லுங்க. அப்போ அந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்கணும்? திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முதல் காரணம் எடப்பாடி தான். 21 திரும்ப அவரோட காரணமாயிராதீங்கிறத ஓபிஎஸ் பேட்டியில ஒளிஞ்சிருக்கு அந்த வார்த்தை. பிரிஞ்சிருந்தா திமுக தான் ஆட்சிக்கு வரும். அப்ப கூட நான் சொல்றேன்னு சொல்லல. அவரு பழிய தூக்கி மக்கள் மேல போட்டு போயிட்டாரு. ஏன்னா அப்படிதான் சொல்ல முடியும். இதுக்கே நீங்க பாயிறீங்களே, அண்ணா திமுகவுக்கு துரோகம் செய்யற மாதிரி திமுகங்கிற துரோகிய ஆட்சிக்கு வருவாரு சொல்றாருன்னு மக்கள் சொல்றாங்கன்னாரு. அவர் சொல்ற கருத்து அதானே வச்சுப்போம். எதனால அப்படி வரும்னு சொன்னாருங்கிறத நீங்க காதிலே வாங்க மாட்டீங்களா? அப்போ 21 திமுக ஆட்சிக்கு வர பாடுபட்ட எடப்பாடி மறைமுகமாக 26 அப்படி ஒரு போராட்டத்துக்கு உழைப்புக்கு தயாராயிட்டாரான்னு கேள்வி வருமா வராதா?